சந்தோஷமாகுது. அடுத்து என்ன பிறந்த நாளும் போகணும். அதாவது கொழும்புல இருந்து நீங்கள் யாழ்ப்பாணம் வரணும்னு சொன்னாலும் வந்து அவங்களோட கேடிஹெச் வேன் கார் எல்லாமே வந்து அவங்களுக்கு தரலாம். அது மற்றது எங்களை போவதாங்க அந்த விலைகள் சரியான விலை. இப்போ வந்து என்னன்னு சொன்னா அவுப்பனா ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னு சொன்னா அப்படி வரக்குள்ள நம்மளை சுத்தி இருக்கிற மற்றவங்களும் பாவம் அவங்கள வந்து இந்த ஹயரை நம்பித்தான் வந்து எடுத்தவங்க. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து யாராவது எங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணி செய்ய போறோம், தம்பி எங்களுக்கு வார 1000 எங்களுக்கு தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா கொடுப்போம். அதான் வாகனம் இப்ப கிடக்கு, இப்போ டிராவல்ஸ்ல வந்து கிடக்கு. அது எங்களுடைய சொந்த வாகனம் இல்லை. இப்படித்தான் சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை சேர்த்து அதுல இருந்து எங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன். ஹலோ, வணக்கம். வணக்கம் அண்ணா. சொல்லுங்கண்ணா. தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா. நான் உங்கள் சகோ பது. ஸோ நான் இப்போ வந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி அப்படின்ற ஊரில் தான் வந்து கொண்டு நிற்கிறேன். களுவாஞ்சிக்குடி வந்து எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நிற்கிறது வந்து மணல் வீதி. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய இடத்துல இருக்கிறவர்களுக்கு. களுவாஞ்சிக்குடி மணல் வீதி. அதை ரீசெண்டாக நான் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ 4 நாளைக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வாய்ஸ் ஆஃப் அனுஷன் டூரிசம் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கு வந்து என்னென்னு சொன்னால் அன்றைக்கி வீடியோ எடுத்ததில் வந்து அண்ணாவை வச்சு தனியாக கதைக்கையில் அண்ணாவோட பெருசாக கதைக்கையில் எல்லோரும் நிறைய பேருன்றதால அது ஓப்பனிங் வீடியோன்ற மாதிரியே அது போயிட்டுது. இப்போ இன்றைக்கு வந்து என்னென்னு சொன்னால் அண்ணாவை சந்தித்து நார்மலாக கதைச்சி அந்த பிஸ்னஸை பற்றி நார்மலாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். மற்றது அதை பற்றிய விஷயங்களை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் அண்ணாவோட பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் எப்படி நடக்குது, மற்றது என்னென்ன செய்கிறாங்க, அந்த கம்பெனியில் வந்து என்னென்ன சர்வீஸ் வழங்குறாங்க, மற்றது என்னென்ன இதுகள். இன்னொன்று விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த உதவி செய்கிறேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது வந்து எப்படி என்று சொன்னால் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான இலவச போக்குவரத்து அப்படின்னு சொல்லி ஒன்று அன்றைக்கு சொல்லியிருந்தவர். அதை பற்றிய முழு விளக்கங்களை நாங்கள் வீடியோவில் கேட்கல. நம்ம தனியாக கதைக்கையில் தான் எல்லோரும் கதைச்சது. அதனால் நம்ம தனியாக கதைக்கையில் அதை பற்றிய விஷயங்கள் எங்களுடைய அதாவது எங்களுடைய பிரதேசங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து கட்டாயம் தெரிய வேணும். ஸோ அதை பற்றிய விளக்கங்கள், மற்றது நீங்கள் ஹையர் போகிறது அல்லது எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் டூரிசம் அதில் வந்து நீங்கள் ஹையர் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும், ஏதாவது விஷயங்களை பின்பற்ற வேணும், என்னென்ன மாதிரி ரேட்டுகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். உங்களோட வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைக்கு வந்தாச்சேனே. வாய்ஸ் ஆஃப் நல்லா இருக்கிறாப்பா வாய்ஸ் ஆஃப் அனுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேனே. வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிரைவேட் லிமிடெட், மணல் ரோட், களுவாஞ்சிக்குடி, பெட்டிக்கல்வா 076 36 78 986 மற்றும் 074 076 83 49 அப்படி என்ற தொடர்பு இலக்கங்களையும் வடிவாக போட்டிருக்கேனே. அதுக்கு மட்டும் இல்லாமல் பாப்போம் என்ட்ரி என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்கு. நல்ல ஃபேன்லாம் போட்டு. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் வந்தனம். அடுத்தது என்ன சொல்கிறேன்? நன்றி நன்றி. எப்படி சுகங்கள்? நல்ல சுகம் நல்ல சுகம். சாப்பிட்டாச்சா? முதல்ல கேட்குற விஷயமா தான். ஓகே, நாங்கள் என்னன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் ஒரு ரவுண்டு போகணுமன்றதுக்காக சும்மா வந்து நாங்கள் அதோட வீடியோ எடுத்து போய் மேலே போகக்குள்ள வீடியோ எடுத்துகிட்டு போகணுமன்றதுக்காக வந்து நாங்கள் சரி தானே. இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணது தானே. என்னென்னு சொன்னால் விளக்கங்கள் சரியாக தெரியாது எங்களுக்கு. என்னென்ன ரூல்ஸுகள், என்ன மாதிரி ரேட்டுகள், என்னென்ன வாகனங்கள் இருக்குது எல்லாம் தெரியாது. நல்ல ரூல்ஸ்கள் அங்கே அதாவது வெளியிடங்கள் மாதிரி இல்லையாம், ஃப்ரீடம் முறையே இருக்காம அதுக்காக தான் நான் இங்கே ஃபஸ்ட்டுக்கு வந்தேன். நான் நிறைய இடங்கள் இருக்கிறப்ப இங்கே சூஸ் பண்ணியிருக்கிறோம்னு சொன்னானே. அதுதான் அப்போ வந்தேன் நான். என்ன மாதிரி இப்போ நான் வந்து நாளைக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற ஐடியா ஒன்று இருக்குது. உங்களுக்கு முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எங்கட மேனேஜர் தருவார். ஓகே, மேனேஜர்கிட்ட போகணும். அதுக்கு முந்தி மேனேஜர் தான் போகணும். மேனேஜர் சரி ஓகே. இப்போ ரேட்டு எல்லாத்தையும் சொல்லலாமா? ரேட் எல்லாம் வந்து நாங்கள் சிஸ்டத்தில் வச்சுக்கோம். அப்படி மேனேஜர் உங்களுக்கு எல்லாம் தருவார். எல்லாம் தருவார். சரி ஓகே. மெதுவாக நான் வணக்கம் ரசிகப்பா. தேங்க்யூவா. கஸ்டமருக்கு நாங்கள் வெல்கம் பார்த்தீங்களா? ஓம் என்ன அதாவது நாங்கள் இந்த முதலாவது வீடியோவிலே சொல்லியிருந்தாங்க கஸ்டமர் எல்லாருக்கும் வந்து நல்ல ஹலைப்பு, வெயில் சரியான வெயிலாக இருக்குது. நாங்கள் வந்து வாய்ப்பேஜ் வீரன் இல்லை, எல்லாம் செயற்பாடு. அதுக்காக தான் நான் இங்கே வந்தது. சரிங்களா? எல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கோம். நீ வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு யாரெல்லாம் ஷோவால் இருந்துட்டு
அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயிலோட கதைக்கலாம். அப்படியே ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுக்க சொல்றீங்களா? கரெக்டாக ரெஸ்ட் எடுங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்போ இந்த ஜூஸை குடிச்சிட்டு மேனேஜர்கிட்ட போவேனே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சனு ப்ரோ, நம்மளோட நண்பன் சனு இருக்கார், கொஞ்சம் குடிங்களேன். எனக்கு தந்தது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் குடிங்க நீங்கள் பாசத்துக்காக. அப்படியா? சரி சரி, ஓகே. என்ன மாதிரி சுகங்கள்? பரவாயில்ல, நல்ல சுகம். 2 நாளைக்கு முதல் நோர்லியா போன மாதிரி இருந்தேனே. போயிட்டு வந்திருக்கேன். வந்தா எப்படி இருந்துச்சு? வேறு என்ன சொல்லுது? முரளியா தலை சுற்றி வந்திக்கு. தலை சுற்றி வந்தேன். அவ்வளோ உச்சியிலேருந்து நம்ம கீழே விழுந்தா இப்படி இருக்கும் என்றது. எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? இல்லை பிடிச்சிருந்ததா? இல்லை இந்த மாதிரி கிளைமேட்லாம் எப்படி? நல்ல என்ஜாய், நல்ல கூல். என்ன இடங்கள் பார்த்தீங்க? நாங்கள் வந்து நிறைய இடம் பார்த்தோம். எது பிடிச்சிருந்து? பார்த்த இடங்கள் எது பிடிச்சிருந்து? மொத்தத்தில் கணக்க பனிமூட்டமாக இருந்ததுன்னு சொன்னால் இதுக்கு போயிருந்தோம். நாங்கள் ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு. ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு போயிருந்தா? ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு போன இடத்த ஃபுல்லாக பனி. பக்கத்தில் இருக்கிறார்கள் யாருண்டு அவரது தெரியாதுன்னு. கிளைமேட் எத்தனைலேருந்து வெதர் வெதர் பார்க்கல, ஆனால் கடும் கூல். 15, 14, 13 அப்படி இருந்தது நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற பார்த்தா அப்படி தான் இருக்கு. ஓகே, இப்போ பிடிச்சிருந்து வரலையா? முரளியா செம இடம். திரும்ப போமா நொல்லியாவுக்கு? திரும்ப போகலாம். வேலைப்பழுதெல்லாம் கொஞ்சம் கூட அதில் போயிடலான்றீங்களா? போகலாம். அதாவது நம்மளோட வாய்ஸ் ஆஃப் அனுசன் பிரைவேட் லிமிடெட் டூரிசத்தில் வந்து ட்ராவல் அண்ட் டூரிசத்தில் வந்து முதலாவது ஹையர் என்ன ஹையர், அதாவது நாங்களாக வந்து விசிட் பண்ணது முதலாவது நீங்களே கைட் பண்ணதுன்னு ஃபஸ்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ஸ் ஆஃப் அனுசன் ட்ராவல் அண்ட் டூரிசத்தில் முதலாவது ஹையரை வந்து 3 நாள் என்ன எல்லாரும் வந்து இப்போ யோசிப்பீங்க, என்னடா எடுத்தோடனே 3 நாள் ஹையர் வந்திருக்கின்றது. அதாவது பேனை வச்சுருக்கிறார்கள், வேறு செய்கிறார்கள் எல்லாரும் கூட அங்கே மேனே. அதாவது அதை வச்சு அதை மட்டும் இல்லாமல் பார்க்குறார்களும் கூட இந்த விஷயங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், முதல் ஹையரை வந்து 3 நாள் ஹையர். அதாவது அவங்களே வந்து கைட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ரூம்ஸ் எல்லாம் நீங்களே அரேஞ்ச் பண்ணதா? சாப்பாடு ரூம்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்த நீங்கள். அதாவது எங்கள் ஆக்கள் இருக்கு இல்லை நமக்கு என்ன. இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாராக்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ நீங்கள் தங்குமிடம் வசதி எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுறதுக்கு உரிய தனித்தனி பேக்கேஜ் எல்லாம் இருக்கு. ஒன்றுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இப்போ நாங்கள் ரூம்ஸ் சாப்பாடெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் அதுக்குரிய மாதிரி பேக்கேஜ் இருக்கு. வாகனம் மட்டும் வாகனத்துக்கு மட்டுமான பேக்கேஜும் இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு. அப்போ நாங்கள் விரும்பினதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி தானே? அதாவது இதை எடுத்தால் நீங்கள் எதுவும் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் உதாரணம் சொல்கிறேன், வாகனம் எடுத்து இப்போ வாகனத்தை ஃபியூல் நீங்கள் எடுக்கிறீங்க, நாங்கள் எடுக்கணும்னு சொன்னால் பஸ் ஆகிறதா இப்போ அண்ணா வணக்கம் வந்துட்டா ரீச்சலாம். நான் அதை தான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ண என்னண்டா நம்மளோட ஓப்பனிங் சொன்னானே வாராக்களுக்கு முதலாவது வந்து அதான் பாத்தியா வாங்க அப்படி உள்ளோமா முதலாவது ரிஞ்ச் தராங்க பார்த்து ஏரியா மேனேஜர் தெரியும். அவர் தான் அடுத்து நான் மீட் பண்ணேன். அவங்க எல்லாம் வெளியில வந்து போவாங்க, எல்லாரும் வெளியே போய் வருவாங்க. வெளிக்கல வேலைகள் இருக்கு அவருக்கு என்ன மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், ஒரு ப்ரொமோஷன் டீம் அவர்தான். ஓகே, வாவ், சூப்பர் வேற லெவலா? வேற லெவல் உண்மையாவே. என்னன்னா நான் அன்றைக்கு தனியை கதைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் இருந்தானே தெரியுங்க, நிறைய பேர் யூடியூபர்ஸ் மற்றது கெஸ்டில் நிறைய பேர் வந்து எல்லாரையும் கைட் பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருந்தா. அப்ப நம்ம தனியாக கதைக்கல அன்றைக்கு என்ன சாப்பாடு அப்படி எனக்கு மங்கால ஓட சென்று வந்துட்டு அப்படி போயிட்டேன். அப்ப தனியா வந்து அண்ணா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருந்தேன். அதுக்குள்ள எனக்கு என்னடா இன்னொரு சயக்கம், நீங்கள் நிக்க மாட்டீங்க, மற்றது நிக்கிறீங்களோ கதைக்கிறீங்களோ இன்னும் சரியாடாவா யோசிச்சுட்டு வந்தேன். நான் வேலை தானே உங்களுக்கும் தெரியும் தானே. இப்ப வந்து கடை சும்மாவா என்ன, இப்ப நம்ம கம்பெனியை நடத்துறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனியில மேனேஜரை பிடிக்கிற சும்மாவா, அதாவது கெட்ட பிடிக்கிற சும்மாவா நீங்க எடுக்கலாமா? அப்படியா என்ன? அதான் எனக்கு பிடிக்கும். மனுஷ வயசு அண்ணாவை கண்டா நான் கேட்கிற காரணமா தரங்க உடனே கண்ணாடி இறக்கப்படும் ஆளுநரை கதைக்கும். இப்ப இல்ல, அப்ப இருந்தேன். அதான் எனக்கு கூட ரொம்ப உண்மையா வெளிப்படையா சொல்ற விஷயம், உண்மையா பிடிச்ச விஷயம். அதுக்காக தான் நான் இந்த ஓடி வந்தது. நன்றி. உங்கள் சகோ யூடியூப் சேனல் நிறைய வளர்ந்து போகணும், வாழ்த்துக்கள். உங்களோட சப்போர்ட் வேணும். கண்டிப்பா நான் சொல்றேன் தெரியும் அண்ணா, நீங்க வருவீங்க எடுக்க சொல்லுவீங்கன்னு தான் நான் வந்தது. நான் போகிற இடங்களுக்கு போறேன் தெரியும் தானே. நீங்க கேள்வி கேட்கலாம், நாங்க பதில் சொல்லும், எல்லாத்தையும் வந்து ரெடி. என்ன இப்போ வந்து எத்தனை வருஷம் நம்ம ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும் என்ன பழகி? கூடடா, அது கூட இருக்கும். நம்மளோட 2020
20 என்ன பைந்தமிழ் டைம் 2020 பைந்தமிழ் தம்பியோட சேர்ந்து நான் ரேடியோல வேலை செஞ்சாங்க என்ன அந்த டைம் ஒரு எஃப்எத்துல வேலை செஞ்சாங்க. அப்போ வந்து என்ன கைட் பண்ண அளவு உண்மையாவே எப்படி செய்கிறா தம்பி ப்ரோக்ராம் எப்படி செய்ய நல்லா இருக்கும் இந்த மட்டும் கொண்டு அதற்காக அந்த டைம்ல இந்த டைம்ல இதற்காத ஏன்னா ஞாபகம் இருக்கு அதை உள்ளுக்க வச்சு இவருடைய இந்த டைம்ல இந்த பாட்டு போறோம்னா இந்த கதை நம்ம கதைக்கணும் இவங்க எப்படி கேள்வி நம்ம இதை தான் சொல்லணும் அவங்களுக்கு மற்றது ஆடியன்ஸ் இப்படி தான் கவர்றது அந்த விஷயங்கள் சொல்லி தந்த ஞாபகம் இருக்கு எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அந்த டைம்ல நான் படிச்சு கொண்டேன் சில விஷயங்களை நீங்க வந்ததுல இருந்து அதுக்கு முதல்ல என்ன நிறைய பேர் எனக்கு சொல்லி தந்தாங்க அப்படியான விஷயங்கள் அது ஆடியன்ஸை பாக்குற பார்வையாளர்கள் எப்படி கவர்றது ரேடியோல முதல் நல்ல இன்ட்ரெஸ்ட் எனக்கு அந்த வயசுல 7 டைம் அது 7 ஸ்கூலுக்கு கூட போக மாட்டேன் அப்ப இது ப்ரோக்ராமுக்கு வந்துருவேன் ஸ்கூலுக்கு போனாலும் 10 மணிக்கு ப்ரோக்ராம் பண்ணா முதல்ல 5 ஓடி அந்த ப்ரோக்ராம் செஞ்ச டைம் இருக்கு அப்ப அந்த டைம்ல வந்து நீங்க அந்த அளவுக்கு கைட் பண்ணவங்களே எனக்கு ஒரு சந்தோஷம் இப்ப அதுக்கு நிறைய பேர் இருந்தவங்க தானே அப்ப அவங்களே சொல்லி தரல நமக்கு இந்த விஷயங்களை சொல்லி தரல இடம் தந்தவங்க ஓகே இடம் தர எல்லாரும் வந்து இப்ப வேலையை தரலாம் வேணே இந்த வேலையை இப்படித்தான் செய்யணும் மற்ற நுட்பங்கள் எல்லாரும் சொல்லி தர மாட்டாங்க நம்ம தேடி பிடிச்சு கொள்ளணும் அப்ப அந்த டைம்ல எனக்கு மைண்ட்ல அப்படி எல்லாம் பதிஞ்சிட்டு நீங்க அப்படி சொல்லி தரீங்க தம்பி இந்த டைம்ல இரவுலடா மட்டும் இப்படிதான் காய்க்கணும் வெள்ளை காய்ச்சது வெண்ணியா காய்ச்சது தான் பிடிக்கும் கவிதைகள் எடுக்கணும் நான் சொன்னேன் நீங்க நைட்ல கவிதைகள் எடுத்துச்சு கவிதைகள் நல்லா இருக்கும் பாட்டுகள் இதமான பாட்டுகளை போடு காட்டான குத்து பாட்டுகள் இரவில போடக்கூடாது ஏன்னா நான் அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தேன் அந்த குத்து பாட்டுல போடுறது அந்த பாட்டு இதில் போட்டு இருக்கிறது அந்த சொன்னீங்க அந்த மென்மையான பாட்டுகள் டிராவல் செய்யறக்கூடிய பாட்டுகள் நிறைய பேர் டிராவல் பண்ணக்குள்ள பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப அதுக்குரிய மாதிரி நம்ம கதைக்கணும் கவிதைகளை சொல்லி இரவையில கவிதையை செலக்ட் பண்ணி தந்தீங்க அப்ப அப்படி நிறைய விஷயங்களை எனக்கு கைட் பண்ணீங்க அதுக்கப்புறம் நான் நிகழ்ச்சியை மாத்தி அந்த கணக்கானங்காரங்கள் 2 பேர் ரெண்டு வந்து செலக்ட் பண்ணாம இருக்கா அப்ப நைட்ல அந்த டைம் அதை செலக்ட் பண்ணி நீங்க வந்து செய்ய சொன்னீங்க அப்ப எனக்கு அப்ப யோசனை இப்ப இவ்வளவு பேர் நம்மளை கலந்து வந்திருக்கிற மாதிரி நிறைய பேர் இருந்தவங்க எல்லாரும் நமக்கு இந்த அளவுக்கு சொல்லி தர இல்ல அப்ப திடீரென்று நீ அண்டைக்கு தான் நீ வந்த அண்டைக்கு என்னோட ஆயிடுச்சு நீங்க என்ன அப்ப நான் வந்து இப்படி புதால் வந்திருக்கு இதுல சூரியன்ல இருந்து வந்திருக்கு எனக்கு அப்படிதான் சொன்னேன் நம்பிரே சூரியன்ல ஒரு ஆள் வந்திருக்கிற அப்படி அப்படி சொல்றாங்க சூரியன்ல ஒரு ஆள் வந்திருக்கு நமக்கு ரேடியோவுக்கு நல்ல பெரிய ஆர்ஜி எல்லா விஷயம் தெரியுமா ஆள் ஒன்னு அவரை நல்ல கைட் பண்ணுவார் நீ ஆள் தெரிஞ்சு நல்ல பழகி கொள்ளணும் நீ சின்ன ஆள் தானே அப்ப நான் சின்ன ஒரு ஆள் தானே இப்ப சின்ன ஆள் தான் நான் நேரம் முடியோன்ட்டானே காய்களுக்கு வந்துடுறது அப்ப ஒரு சந்தோஷம் ஆமா கடவுளே இப்போ சூரியன்ல இருந்து வந்திருக்கேன்டா அப்படி ஒரு ஆர்ஜியா இருக்கு நான் நினைச்சேன் நான் வேலைக்கு இப்போ அதாவது சும்மா அங்க இருந்து பார்ட் டைமா வந்திருக்கீங்க இப்போ நான் ஜோதிச்சேன் இப்போ கூட ஒரு ஆர்ஜியா இருக்கு இங்க வந்திருக்கு இதுல நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து சேர்ந்திருக்கேன் நம்ம எல்லாம் பரவாயில்ல ஒரு கட்டத்துக்கு ரேடியோவில் வேலை செய்யலாம் நான் எனக்கு ஒரு சந்தோஷப்பட்டது அப்போ உடனே வாரேன்னு நீங்க இருக்கிறீங்க அப்ப எனக்கு தெரியும் கூட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பாக்குறேன் நான் நீங்க செஞ்சது ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த கம்பிக்கு செய்வீங்க ஆர்பி உருக்கு கம்பிகள் ஞாபகம் இருக்கா அது நான் கேட்கிறேன் அந்த ரேடியோவிலே உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நிறைய செய்வீங்க நல்லா இருக்கும் அந்த ஸ்லாங் நல்லா இருக்கு நீங்க செய்யற அந்த மெட்டீரியல் தானே எனக்கு அது பிடிக்கும் நன்றி நன்றி அவருக்கு செஞ்சு காட்ட மாட்டல கனகால அதை கேட்டு குரல் கம்மி போயிட்டு வந்து அதுல குளி இருக்கு எனக்கு அந்த இது பிடிக்கும் நல்லா பிடிச்சிருந்தது அந்த என்ன டைம் சொல்லுவீங்க நேரம் சரியாக இப்போ 8:21 இந்த நேரம் அறிக்கையை உங்களுக்கு வழங்கிய போட்டு அதை சொல்லுவீங்க அப்ப நல்லா இருக்கு முதல்ல அந்த அந்த சில மட்டுகள் இருக்கு தானே அதை நுட்பங்களா பாக்குறேன் அதுல மட்டும் வந்து விருப்பம் எனக்கு அது இப்போ வர அது இப்போ குரல் கம்மி தானே அதெல்லாம் சூரியன் FM நாடு முழுவதும் 103.4 103.6 சூரியன் FM இப்படி அந்த ஸ்லாங்ல வரும் எனக்கு அது சரியா விருப்பம் அப்படியே நான் கதைக்கணும் நம்ம ரெக்கார்டிங் பண்ணோட ஆசை அப்ப அதுக்குரிய சில விஷயங்கள் தெரியும் அந்த விளம்பரம் வந்து உண்மையில தொண்டை மீட்டு குரலை மாத்தினா வரும் சில இடம் மச்சான் மரம் விழுந்து கூட இந்த சிவருடைய மச்சான் மரம் அல்ல மலையை விழுந்தாலும் இந்த சிவர் உடையாது ஏனென்றால் நாங்கள் பயன்படுத்தது மெல்பர்ன் உருக்கு கம்பிகள் ஆமாம் ஆஸ்திரேலியா மற்றும் பிரித்தானியா அது சிறந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய RB 500 உருக்கு கம்பிகள் நாட்டை கட்டியெழுப்பும் எங்கள் சக்தி நம்ப முடியாத மலை விலையில் மெல்பர்ன் உருக்கு கம்பிகள் ஒவ்வொரு பத்திலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் உங்கள் சித்தாலை பே வேற லெவல். ஏன்னா எவ்வளவு காலம் எத்தனை 2019 18ஆம் ஆண்டு நாங்க வேலை செஞ்ச டைம் அந்த டைம்ல கேட்டது திரும்ப 24 18 7 வருஷம் என்ன நான் ரேடியோ போகல 17 வயசு இப்போ 24 7 வருஷம் 7 வருஷத்துக்கு அப்புறம் இதை கேட்குறோம் என்ன அப்போ எனக்கு ஒரு ஆசை அதோட தொண்டையெல்லாம் கம்மி போயிடுது தம்பி இந்த கதைக்குள்ள விளங்குது விளங்குது தொண்டை வந்து நாளைக்கு மட்டும் நம்முடைய
அப்ப இன்னொரு நாளைக்கு கூட செஞ்சு ஆடுறோம் வீடியோக்கள் அடிப்படை செஞ்சு ஆடுறோம். அப்ப எனக்கு அதை பார்த்து தானே அந்த எனவுன்சியல் இறங்கினது கோயில் எனவுன்சியல். அப்ப இந்த இது மேடையில் எல்லாம் என்னன்னு சொன்னா இப்ப மைக் தர மாட்டாங்களா நமக்கு கதைக்கிறதுக்கு என்ற எண்ணம் நமக்கு ஓடும். அப்ப நீங்க அந்த இதெல்லாம் செஞ்சீங்க சூரியன்ல ஒரு நிகழ்ச்சியில மியூசிக் ப்ரோக்ராம் நினைக்கிறேன் ஒன்றில் நீங்கள் இது செஞ்சு நீங்கள் எனவுன்ஸ் செஞ்சு கொண்டு இருந்தீங்க. அதெல்லாம் பார்த்து நிறைய பார்த்து கொண்டு இருந்தது எனக்கு. அதெல்லாம் விருப்பம். அதெல்லாம் பார்த்து நம்ம வேற மாட்டோமா இப்படி கதைக்க மாட்டோமா நம்மளை இப்படி செய்ய மாட்டோமா அப்படின்ட்டு ஒரு ஆசை மனசுக்குள்ள. அது சின்ன வயசுல இந்த ஆசை தான். நீ பேச்சு போட்டிகளுக்கு போய் அந்த பேச்சுண்டாலே நமக்கு அந்த டைம்ல பிடிக்கும். அப்ப நீங்க அந்த டைம்ல வந்ததே எனக்கு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி. அதோடய பழகிட்டேன் சில விஷயங்களை. நன்றி நன்றி. அப்ப இன்றைக்கு வீடியோன்னு சொன்னா இப்ப இன்றைய வீடியோ நோக்கம் என்ன? இது வந்து அண்ணா சந்திக்கணும் கதைக்கு. அன்றைக்கு நான் நிறைய கதைக்க வேண்டிய நினைச்சுனா நான் டைம் கிடைக்கல. அன்றைக்கு நம்ம பிசினஸை பற்றி கதை பண்றதுக்காக வந்து பர்சனலாக கதைப்ப மாட்டோம் வந்து அதனால தான் இப்படி கதைச்சு ஏன்னா ரோட்ல இருந்து கதைச்சிட்டு போறது டைம் ஸ்பெண்ட் பண்ணி கதைக்கல தானே. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நிக்கிறேன் நீங்க வேற எங்க ஓடுவீங்க பாரு நீங்க போறீங்க 5:30 கூட போறேன். இப்ப திரும்ப இப்ப என்ன 3-4 மணி 3:45 காமல் இருக்கு 4 மணிக்கு. நேரம் சரியாக 3:42. இந்த நேர அறிக்கை உங்களுக்கு வழங்கியது சூரியன் 3:43. இன்னொரு 1:30 மணித்தியாலத்தில் கொழும்பு நோக்கிய ஒரு பயணம். இப்ப யூடியூப்ல வந்து 20 இப்ப விடியச்சாமன் தான் 100ல வந்து விடியச்சாமனே வீடியோலாம் பார்த்துக்கொண்டா இருந்தேன் நான். எல்லாம் இந்த இதுக்கு போனது கூட உடைஞ்சது கூட பறந்தது எல்லாம் பார்த்துக்கொண்டா இருந்தேன். வீடியோ ஒரு நீங்க அப்லோட் பண்ண பாக்குறது அந்த 18 எல்லாம் போட்டுருந்தீங்க. அப்ப அதெல்லாம் பாக்குறேன் எல்லா வீடியோ பாக்குறது. அப்ப யூடியூப்ல வந்து நான் 5 வருஷம் ஆயிட்டு நினைக்கிறேன். யூடியூப்ல வந்து 4 வருஷம் இருக்கு நினைக்கிறேன். இந்த யூடியூப்ல உடனே வருவேனே 2022 முதலாம் மாசம் 6ஆம் தேதி 2022 ஆக போகுதுன்னா 2 வருஷம் ஜனவரி. இந்த வார ஜனவரி வந்து 26 எனக்குள்ள 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. அடுத்த என்ன பிறந்த நாளும் ஜனவரி 6 தான். ஜனவரி 6. அப்ப பெரிய ஒரு பாட்டி இருக்கா? சரியா பாருங்க எல்லாரும் பார்த்து. என் யூடியூப் சேனலோட பிறந்த நாளும் என்னுடைய பிறந்த நாளும் ஒரே டேட். தெரியுதோ? ஓகே. அப்ப பெரிய ஒரு பார்ட்டி ஒன்று இருக்கு என்ன மாதிரி பர்த்டே அதுக்கு ஜனவரி ரைட். ஓகே. என்னன்னா அந்த டைம்ல ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம அங்கே எடுத்து ஞாபகம் இருக்கா? அதான் ஷார்ட் வீடியோ ஒன்று கதைப்பீங்க ஞாபகம் இருக்கா? அந்த அட்வைஸில் கேட்குற இதுதானே ஞாபகம் இருக்கா? நம்ம ரேடியோக்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். என்னண்ணா ரேடியோ போக்குள்ள நீ மோட்டிவேஷன் உள்ளுக்கு வச்சு ரெக்கார்டிங் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு தானே அந்த மோட்டிவேஷன். அதுக்கு பிறகு மோட்டிவேஷன் வந்து நம்ம தொடங்கின. அப்போ அந்த டைம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. என்ன அங்கே முதலாவது முடிஞ்சுங்க. அப்புறம் டிக்டாக்ல அப்புறம் போட்டு நீங்கள் அப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ 4 வருஷத்துல எவ்வளோ ஒரு வளர்ச்சி என்ன உண்மையிலே சந்தோஷமா. என்னன்னு தெரியுமா இப்போ நம்ம ஏரியாவில் எப்படி ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம சந்தோஷப்படும். ஏன்னா வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களும் வரணும் எல்லாரும் வரணும். நாங்கள் அவ்வளோ பெரிய வளர்ச்சி வளர்ற இப்போ ஆரம்ப புள்ளி இல்லை இல்லை நீங்க வளர்ந்துட்டீங்க அந்த அளவுக்கு வளர்ந்தாச்சு. நீ வந்து அடுத்த கட்டங்களுக்கு போறீங்க. நாங்கள் இன்னும் அந்த ஒரு கட்டத்துக்கு வர இல்லை ஏன்னா இல்ல இப்ப நீங்க வந்து எனக்கு மூத்தாள் தானே என்ன என்ன அதானே. அப்ப நீங்க வளர்ந்து உங்களை பார்த்தா நான் வளரணும் என்ன. எங்களுக்கு இன்னும் உங்களை பார்த்து நீங்க எங்களை அதாவது நீங்க கடந்த பாதைகளை நான் கடக்கல என்ன அந்த முட்கள் என்ன நாங்கள் விரிக்கல. நீங்க எவ்வளவு முள்ள விரிச்சிருப்பீங்க எத்தனை முள்ள கலட்டிருப்பீங்க என்ன. அப்போ அவ்வளவு தடைகள் வந்திருக்கு அவ்வளவு பிரச்சனைகளை கண்டிருப்பேன். அந்த ஒரு தூசி பிரச்சனையோட நான் காணல ஏன்னா. அப்போ குறிப்பிட்ட காலத்து தெரியும் தானே அதாவது இப்போ பிரச்சனைகள் வந்தது. இப்போ அவ்வளோத்தையும் கடந்து ஒரு தான் பிஸ்னஸ் கூட வரணும். எல்லாரும் சேவைகள் செய்யணும். இப்போ அது எனக்கு பிடிச்சிருந்தது என்னன்னா அந்த ஆம்புலன்ஸ் சேவை தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த பேலன்ஸ் என்ன இப்போ எவ்வளோ அயர் வந்தாலும் கூட அன்னாட பேலன்ஸ் என்னன்னு சொன்னால் இப்போ அன்றைக்கு ஃபுல்லாக அந்த எல்லா வாகனம் அயர் போனாலும் கூட இப்போ ஒரு அயர் வந்துச்சுன்னு ஒரு வாகனம் அந்த இடத்துக்கு வரும் தானே. அதான் நான் வர்றது. இப்போ 10 வாகனம் இருக்குன்னு சொன்னால் 10 வாகனமும் அயருக்கு போயிட்டு வச்சுக்கொள்வோம் வேணே. வாகனம் இல்லை இல்லை சரி ஒரு கதைக்கு சொல்றேன்டா. 10 வாகனம் இப்ப நம்ம இருக்கிற 10 வாகனம் அயருக்கு போயிட்டேன்டா. ஒரு கோல் வருது 10-12 வாகனம் இப்ப கிடக்கு. இப்போ டிராவல்ஸ்ல வந்து கிடக்கு. அது எங்களுடைய சொந்த வாகனம் இல்லை. இப்படித்தான் சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை சேர்த்து அதுல இருந்து எங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன்
அப்படி மற்ற வாகனத்துக்கு நம்ம வேலை எடுத்து கொடுக்குறோம் அப்படியா? இப்ப என்ன சொன்னார் தம்பி, இப்ப மற்றவங்களுக்கு பெரிய விளம்பரங்கள் இருக்கு அது மேலே. இப்ப நாங்க இப்ப யூடியூப் சேனல் டிக்டாக் செய்யறபடியால வந்து டக்குன்னு எல்லா ஆர்டரும் வந்து எங்களை தான் வரும். அப்படி வரக்குள்ள நம்மளை சுத்திரிக்கிற மற்றவங்களும் பாவம் அவங்களும் வந்து இந்த ஹையரை நம்பித்தான் வந்து எடுத்தவங்களே. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து யாராவது எங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணி செய்ய அப்புறம் தம்பி எங்களுக்கு வார 1000 எங்களுக்கு தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா கொடுப்போம். அது எங்களோட ஒரு பிசினஸ் ஆகும், அவங்களுக்கு வந்து ஒரு வேலையாகவும் இருக்கும். அவங்கள்ட்ட இருந்து எடுக்க போறது வந்து நாங்க பெரிய காசு எடுக்க மாட்டோம். இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு 5% அப்படித்தான் அவங்கள்ட்ட நாங்க பெற்றுக்கொள்வோம். அப்படி சின்ன கமிஷன், அது எல்லாரும் ஒரு சின்ன ஒரு கமிஷன். இதே இது இப்ப நாங்கள் அந்த வாகனத்தை நாங்கள் செய்த மாட்டோம். இப்போ ஒரு 20,000 கொடுக்க மாட்டா, நாங்க எங்களோட வாகனத்தை கொடுக்க மாட்டோம், அதுல வேற அமௌண்ட் வரும். இதுல வந்து அவ்வளவு பெரிய இது வராது. இது வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவ், அவங்களுக்கு தொழில் கொடுக்குற மாதிரி இருக்கு. அவங்களும் நொந்து போகக்கூடாது, மன கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காண்டி அப்படியே ஜாயின் பண்ணி செய்யறோம். இதுல என்ன ஒரு விஷயத்த சொல்றேன், என்னன்னு சொன்னா உண்மையாக வந்து இது வந்து என்ன சொல்கிறேன், கடவுள் மாதிரி தான் இந்த மனசு எல்லாரும் பேர். ஆனால் ஏன்டா இப்போ போட்டி, இப்போ இந்த சிச்சுவேஷன்லாம் போட்டியில் நிறைய இருக்கு. என்ன போட்டி பொறாமையில் தான் நிறைய ஓடி போட்டு பாருங்க. இப்போ நடிச்சல இது போகிறதுக்கு அது எங்கட சொந்த வாகனம் இல்லை, ஒரு வாகனம் தான். அடுத்து கொடுக்குறீங்க நாயர் இப்போ எங்களோட நாங்கள் வாசலாம் கொடுப்போம் அவங்க. அதான் 11 மணிக்கு போகணும், 10:30க்கு இரவு. கொழும்பா கொழும்புக்கோ அப்படிங்க அடிக்கும். பிஸி எல்லாரும் இல்லை தூக்கம். ஹலோ ஓம் தம்பி. ஆமாம், என்னன்னு சொன்னால் 10:30க்கு வரணுமா? 10:30க்கு 10:30 போல வரணும். 11 மணி தான் 1000 கொண்டு போகணும், பேன் கொண்டு போகணும் ஏர்போர்ட்டுக்கு. 10:30க்கு போகணும் ஏர்போர்ட். இது வந்து இப்போ முனைத்து தொடங்க, முனைத்து போறது அந்த வழியில் அப்படி கூப்பிடுங்க, அப்படி மேனேஜரை கூப்பிடுங்க. அப்படி லைன்ல இருங்க, வராங்க மேனேஜர் வாங்க. எத்தனை மணிக்கு எங்க இருந்து போறவங்க? ஏர்போர்ட்டோ மாங்காட்ல இருந்து தம்பி, மாங்காட்ல இருந்து மாங்காட்ல இருந்து போகணும். எத்தனை மணி? 11 மணிக்கு. 10:30க்கு கால் பண்ணி சொல்லுங்க. 10:30க்கு வருமானு சொல்லி. சரி தம்பி, ஓகேயா? சரியா? ஒரு நம்பர் இப்போ எங்கட மேனேஜர் அனுப்புவார். அந்த நம்பருக்கு கூட வேறு நம்பர் இருக்கு தானே? உங்களோட நம்பர் இருக்கு தானே மேனேஜர்கிட்ட? அவர் வந்து இப்போ உங்களுக்கு நம்பரில் அனுப்பாரு. வழியா 10 ரூபா கொண்டு சேர்த்து வந்தா சரி. ஒரு 7 பேர் அப்படி வரும். சரி தம்பி, ஓகே தம்பி, ஓகே சரி. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இப்போ எங்கட வாகனம் இல்லை, வேறு ஒரு வாகனம். அவங்கள நாங்கள் வந்து இப்போ எடுத்து கொடுக்குறோம். இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு கமிஷன் வந்து எங்களுக்கு வரும். இதே இது இப்போ நாங்கள் எங்கள்ட சொந்த வாகனத்தை கொடுக்க மாட்டோம். எங்கள்கிட்ட வாகனம் நிற்கி, இப்போ வேற வாகனம் நிற்கி, ஆனால் அதை கொடுக்காமல் இதை கொடுக்குறோம். காரணம்னு சொன்னால் இன்றைக்கு வந்தவங்க இன்றைக்கு இவங்க வந்து அப்போ கதைச்சி அவங்க நான் சொன்னேன், நான் ஓகே நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு 1000 மணி தான் இப்போ எங்கட வாகனத்தை கொடுக்காம அவங்களோட வாகனத்தை கொடுக்குறோம். எங்கட வாகனத்தை கொடுத்தோம்னா எங்கட முழுக்க ஆசியமா எங்களுக்கு வரும். அப்ப இவங்களுக்கு ஒரு தொழில் கொடுத்தா போகும் தானே. இவங்க மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு நிறைய வாகனங்கள் நிறைய பேர் வந்து காய்ச்சவங்க. இப்போ யாழ்ப்பாணம் இருந்து எடுத்து காய்ச்சவங்க. யாழ்ப்பாணத்துல வந்து உங்களுக்கு போகணும், அதாவது கொழும்புல இருந்து நீங்க யாழ்ப்பாணம் வரணும்னு சொன்னாலும் வந்து அவங்களுக்கு KDH வேன் கார் எல்லாமே வந்து அவங்களுக்கு தரலாம். அது சேர்த்துல வந்து யாழ்ப்பாணத்தில் நீங்கள் ஒரு இடம் ஒன்று எடுக்கணும்னு சொன்னாலும் வந்து அங்கே வந்து ஹோட்டல் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே இது பண்ணலாம். அப்போ அங்கே இருந்த ஆள் கதைச்சது. அப்போ அவங்களுக்கு நாங்கள் அப்போ எப்படின்னு சொன்னால்
இப்ப மட்டக்களப்பு ஹையர்லாம் வந்து அவர் எங்களுக்கு தருவார். அவங்க அங்க வந்து டிராவல்ஸ் நடத்துறாங்க, நெல்லியடியில் இருக்கிறாங்க சுதன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க டிராவல்ஸ்ல இருந்து இது பண்றாங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அவருக்கு இங்க மட்டக்களப்பு ஹையர் வரக்குள்ள எங்களுக்கு வந்து சொல்லுவார். அப்ப இந்த டீலிங் வேற இது வேற. இப்போ எங்களுக்கு விளம்பரம் பார்த்துட்டு யாழ்ப்பாணம் போறாக்கள் கூட கேட்குறவங்க. அப்போ நாங்கள் இங்கிருந்து போய் கூட எங்களுக்கு கஷ்டம் தானே. அப்போ அவங்கள இருந்து நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டோம்னு சொன்னா ஈஸியா. இப்போ அடுத்து அவருக்கும் காசு வந்து நாங்கள் தான் கொடுப்போம். எங்களோட கம்பெனி கூட தான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட பேன் காசு நாங்களும் கொடுப்போம். நம்மளோட ஹையர் தான் அது எங்களோட ஹையர் தான், அவங்களுக்கு ஒரு தொழில். அதாவது வார ஹையர் வந்து இப்ப எங்கள்கிட்ட வரணும். இப்ப எங்கள்ட்ட இருந்து மிஸ் ஆகி போகாது, ஏன்னா போறது சந்தர்ப்பம் இல்ல, இனி போகாது. இல்ல அதை விட விலை தான். இப்போ கொஞ்சம் வந்தவங்க கோயிட்ல இருந்து வந்து சொன்னவங்க அடையப்பா இவ்வளவு விலை குறையானது தெரிஞ்சா நாங்க இங்கே எடுத்துருப்போம். எனக்கு தெரியுங்க, இப்ப நானே நிறைய தரம் போய் வந்திருக்கிறேன், நம்ம தெரியுதா என்ன. அப்ப இந்த விலைகள் சரியான விலை. இப்போ வந்து என்னன்னு சொன்னா ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னு சொன்னா பேனை பொறுத்த வரையிலன்னா பேன் வந்து 45,000-46,000 ரூபா பழுகாமத்துல இருந்து போறது எடுக்கிறாங்க. சரி, கடைசி 48 கேட்டுருக்காங்க. அப்ப இங்க வந்து சரியா உங்களுக்கு 16,000 ரூபா வேனுக்கு மட்டும். டிரைவர் சார்ஜும் டீசல் சார்ஜும் எல்லாரும் 35 முடிய போகுது. 35-38 முடிய 36 முடிய போகுது எங்களுக்கு எல்லாம். அப்ப 45,000 ரூபாயிலிருந்து 37,000 ரூபாய் பாருங்க எவ்வளவு சொல்லி லாபம். அப்ப 7,000 ரூபாய் கிட்ட லாபம், 8,000 ரூபாய் லாபம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் எங்கடாது. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டியும் டைமிங்கும். வந்து சில இடங்கள்ல இன்னொரு இஷ்யூகள் நடக்கிறது எப்படின்னு சொன்னா அங்க 1 மணிக்கு இப்ப ஏர்போர்ட்ல மதியம் 1 மணிக்கு போய் சேரணும் வச்சுக்கொள்ளுவோமே. அப்ப வேன் சில டைம்ல போறது வந்து 1:30 கொண்டு விட்ட சந்தர்ப்பம் எல்லாம் இருக்கு. அப்ப அவ்வளவு கஷ்டமா இருக்கும், ப்ரெஷர் இருக்கு. உள்ளுக்கு அந்த வேலையை முடிக்கலாம், பீரோ ஓட்டணும், அந்த காசு கட்டணும், அந்த வேலைகள் எல்லாம். நாங்க வந்து இப்ப 11-10 அனுப்புறது வந்து நாளைக்கு என்ன, நாளைக்கு 10 மணிக்கு சனிக்கிழமை 10 மணிக்கு ஃபிளைட் எடுத்தணும். அப்ப அதுக்கு வேணா அங்க 10 மணிக்கு அனுப்புறீங்க. கிட்டத்தட்ட 12 மணித்தியாலம் போறதுக்கு 7 மணித்தியாலம் தான் எங்களுக்கு செலவு. அங்க போய் வடிவா ஃப்ரீடமா கழுவி சரியா செஞ்சுட்டு அடுத்து வந்து இப்ப போயிட்டு அதே அமௌண்ட் தான் எடுக்கிறோம். அதுக்கான லேட் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு நாங்க கூட எடுக்கல. இப்போ சில இப்போ லேட் ஆயிடுது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வேற அமௌண்ட் மாதிரி எடுப்பாங்க. தங்கிட்டு சொன்னா இதுக்கு கொஞ்சம் கூட்டி சொல்லுவாங்க. இதுல இன்னொரு நல்லது இருக்கு என்னன்னு சொன்னா டிரைவருக்கு நல்லா ஏன் தெரியுமா, இப்போ வந்து ஒரு 2 மணித்தியால முந்தி கொண்டு விடைக்குள்ளா இப்போ ஏத்த போறோம்னு வச்சுக்கொள்ளுமே. 2 மணிக்கு வரால நீங்க நேரம் வேலையை தான் அனுப்புவீங்க. அவர் வந்து 10 மணிக்கெல்லாம் போய் சேரான ஒரு குறிப்பிட்ட டைம் நித்திர ஓடுறதுக்குரிய டைம் கிடைக்கும். ஏன்னா பாய்ங்களா நித்திர ஓட்டு ஓடலாம். அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கு. வேலை செய்யறாங்க அப்படித்தான் விரும்பி வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வந்து இப்போ எங்கட கட்டுநாகாயில வந்து நாங்கள் ஒரு பிரான்ச் ஒன்று திறக்கிறது இருக்கோம். அடுத்தது என்ன அந்த பொடி அடிக்கலான்னு அது தம்பி. ஓமம் 10:30 நான் அந்த மற்றபடி என்ன காய்ச்சி நான் 10:30 மாங்காட்டு நினைக்கணும். அம்பீன் மாங்காட்டுல இப்ப இல்ல இரவு 10:30. நான் கூப்பிடுறேன். ஓகே தம்பி, ஓகே சரி. ஓகே தம்பி, ஓகே. வயர் வந்து கொண்டே இருக்கு தொடர்ந்து. கடவுள்ற புண்ணியத்துல 1-2 வருது. அப்படி இல்ல வராம இல்ல வரும் தம்பி. 4 நாள் இப்ப இதை விட ஒரு 3 மாசம் போனது தொடர்ந்து. ஏன்னா இப்ப உதாரணம் ஒரு ஆள் வந்து போறாங்கன்னு சொன்னால் அந்த பொடியை அனுசரிட்ட போனது. அப்ப நாங்க கொழும்பு போனது இல்ல இளகுறனுக்குள்ள வந்து அவங்க ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பண்ணக்குள்ள அவங்க கட்டாயம் போக்குள்ள இங்க வருவாங்க கண்டிப்பா. இன்னொரு விஷயம், உண்மையான விஷயம் என்னடா பொய் இல்ல, உண்மையான விஷயம். நேற்று டவுன்ல இருந்து கோல் வந்தது. ஒரு வேன் கார் வச்சிருக்கிறான், 2 வச்சிருக்கான். வேன் கார் வச்சு ஹையர் ஓடுற. அப்ப நான் வீடியோ போட்டதானே, அந்த வீடியோ பார்த்துருக்காங்க எல்லாரும். வீடியோ நிறைய வீடியோ இறங்குனதானே, எல்லா வீடியோ பார்த்துருக்காங்க. களவாஞ்சிக்குடியில ஒரு அந்த 2 கார் ஒன்று தெரியாம எவ்வளோத்துல தம்பி நான் இனியும் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தேன் நான். ரேட்டில் என்ன மாதிரி அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன ரேட்டு வந்து எல்லாரும் சரியான குறைவு தான் போகுது. சரி 10,000 குறை, எல்லாரும் 10,000 குறைய போகுது. பட் அது சேஃப்டி நிறைய வாகனங்கள் இருக்கு, எல்லா இடமும் போறாங்க. அப்ப இந்த குறிப்பிட்ட இடம் இந்த இடத்துக்கு போயிடாது அப்படின்லாம் இல்லை. ஸ்ரீலங்கால எந்த இடம் கேட்டாலும் அந்த இடத்துக்கு உடனே போகக்கூடிய மாதிரி இருக்கு. பெண்டை கேட்டா இப்போ புக் பண்ணாலும் உடனே போகக்கூடிய மாதிரி சிச்சுவேஷன் இருந்தா அதையும் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அப்போ இவ்வளவு ரேட் குறைச்சோன்னா நம்ம பிசினஸ் என்னன்னு போறேன். அதில் அதுக்குமா ஒரு வழி வச்சிருக்கிறார். நீங்க எவ்வளவு சொன்னா அங்க போய் கதைங்க, நீங்க அவரோட கதைச்சி கொள்ளலாம். இப்போ வந்து யாருக்கும் போட்டி அது வந்து தொடங்க இல்லை, யார் பிசினஸ் உடைக்கணும் அவர் தொடங்க இல்லை. அன்றைக்கு நீங்க வீடியோ பார்த்துருப்பீள், அதுலேயே சொன்னவர் தானே.
எல்லா வீடியோ நான் அதெல்லாம் கட் பண்ண போட்டிருக்கிறேன் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். அப்போ அதில் பாருங்க 2 வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோவில் 2 விஷயம் எல்லா விஷயமும் இருக்குது, சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. யார் பிஸ்னஸும் பாதிக்கப்படக்கூடாது அவர் சொல்லியிருக்கிறார். அதில் எல்லாரும் யார் பிஸ்னஸும் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா சில பேர் வந்து நீங்கள் அன்றைக்கி சொன்ன நீங்கள் வேனை நம்பி தான் எடுத்திருப்பீங்க, ரோடெல்லாம் நம்பி தான் எடுத்திருப்பீங்க, லீசிங் போட்டிருப்பீங்க. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் நாங்கள் பாதிக்க மாட்டோம் அவர் அதில் சொல்லியிருக்கிறேன். அப்போ எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அப்படி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட வந்து நேரடியாக கழிச்சு கொள்ளலாம். அதுக்குரிய சொல்யூஷன் அவர் தருவார் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வேணும்னா செஞ்சு பாருங்க. அப்படி அந்த இது மாதிரி இல்லை, அவர் உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் அவர் செஞ்சு தருவார். நீங்கள் வேணும்னு சொன்னால் அவர் கதைங்க நீங்கள் வருவாங்க நினைக்கிறேன். பெரும்பாலும் வரக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது கழிச்சவங்க. நான் சொல்ல ஒன்று நான் பர்சனலாக சொன்னால் இப்போ வீடியோ எடுக்கக்குள்ளே சொல்லிட்டு சொன்னால் வந்து கதை ஒரு ஆள் வந்து கழிச்சவரா கூட கேட்டவர். அப்படியா? சரி வராது. சில வேளை இப்போ அவராக இருக்கலாம். நான் இப்போ எங்களோட கொடுக்குறது வந்து இந்த குறைஞ்ச ரேட் தான் கொடுப்போம். ரேட் கூட அதான் உண்மையான விஷயம். அதான் நீ கேட்டவங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்னா என்ன தம்பி இவ்வளவு குறைவா எடுக்கிறாங்க, என்னடா இப்போ நம்ம தொழிலில் என்ன ஆகுறது கேட்டு என்னன்னா அது தொழில் உடைக்கணும்ன்றதுக்காக செய்யல, கஸ்டமர் நன்மைக்காக தான். ஏன்டா இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து பார்ப்பாங்க பக்கத்து வீட்டுக்கார ஒரு கட்டத்துக்கு இப்போ நடந்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு பக்கத்து வீட்டுக்கார வெளிநாட்டில் வாரான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவங்க வந்து இப்போ வேன் பிடிச்சி ஃபேமிலியோட போய் ஏற்ற போவாங்க. அதுமா இன்னொரு வீட்டில் பக்கத்தில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட காசு இருக்காது. இப்போ அந்த அளவுக்கு போதிய அளவு காசு இருக்காது, இந்த போகிற ரேட் அளவு காசு இருக்காது. அப்படியான பார்ட்டியை வந்து கவர் பண்ணணுன்றதுக்காக தான் இப்படி செய்கிறாங்க. மற்றது உங்களோட பிஸ்னஸ் உடைக்கணுமோ சரி, மற்றவங்களோட பிஸ்னஸ் பாதிக்கப்படணும் அப்படின்றதுக்கு இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் அவங்களோட ஓகேன்னு சொன்னால் அவங்களோட செய்யலாம். ஆனால் உங்களுக்கு 1000 தொடர்ந்து வரும், 1000 தருவாங்க, உங்களையும் அதுக்குரிய மாதிரி செஞ்சு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஓகே நான் ரேடியாக காய்ச்சி பார்க்குறேன் கேட்டான். ஓகே எவ்வளோ தண்ணி கேட்டேன். அப்போ மலர் ரோட்டில் இந்த ஆஃபீஸ் நேராக வந்தால் காய்ச்சி கொள்ளலாம் என்று சொன்னான். அவன் நேற்று காய்ச்சி அவங்க பற்றி நிறைய என்ன தெரியல. பேர் சொன்னவங்களா? பேரும் சொல்லல. அதான் இது கார் இருக்கு, காரம் டால்ஃபின். எங்கடையில இப்ப இன்னொன்று இருக்கு. இப்ப காரம் தான். கார் வந்து நாங்கள் வண்டிக்கு வந்து லிமிட்டட் 220 கிலோமீட்டர் 8,900 கொடுக்குறோம். 8,900 கொடுக்குறோம். அன்லிமிட்டட் வந்து 12,900 இல்லை 800 12,900 வந்து கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் பேனர்லாம் வந்து எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு மற்ற கார்லாம் வந்து 16, 18 எட்டு போய் கொண்டு இருக்கு. 200 கிலோமீட்டர் தானே? இல்ல 150 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் அப்படிதான் கொடுக்குறாங்க மற்ற இடத்துல. 220 இல்ல. சில பேர் நம்மளை பார்த்துட்டு இப்ப குறையும் போடுவாங்க. அது போட்டா அது பிரச்சனை இல்லை, அது போட்டிமையா இருக்கும் அவங்களுக்கு. இப்ப எங்களை கட்டுமானதான் நாங்க சொல்லலாம், கடுமையாகவும் குறைக்க இயலாது. எங்களால மேக்சிமம் குறையக்கூடியது இவ்வளவு தானே. இதை தானே இப்போ நீங்கள் நிறைய நாளைக்கு எடுக்க போறீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் அதை குறைச்சி செஞ்சிடுவோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இலவச ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச போக்குவரத்து வழங்குறோம். இங்கே நீங்கள் யாராவது கோல் அடிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன 24 hours தான். நீங்கள் எப்பயாவது கோல் அடிச்சிங்கன்னா புக்கிங் இருக்கு. இப்போ கோல் அடிச்சுங்க 2 மணி அடிச்சுக்காங்க. அதாவது வந்து இப்போ இந்த குழந்தை பிறக்கிறது கொண்டு போறது மட்டுமான இல்லை அவங்க அந்த கிளினிக் அது எல்லாமே கிளினிக் கொண்டு போறது அப்படி வராது. இப்போ டாக்டர் வந்து டேட் ஒன்று கொடுப்பாரு தானே. இப்போ 18ஆம் தேதி அட்மிட் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு அவங்க இப்படி ஆம்புலன்ஸராக ஏற்றி போகிறது, ஃப்ரீயாக ஏற்றி போக மாட்டாங்க. அப்போ பஸ்ல ஏறிட்டு போகலாது, அது லைன் ஒரு ஆட்டோலையும் போகலாது, அவங்க தனியாக தான் போகணும். அப்போ ஒரு 1000 வந்து பிடிக்கணும்னு சொன்னால் 3,500 வேணும் ஆட்டோ. ஆட்டோட ரேட் வந்து அப்போ அந்த 3,500 வந்து நாங்கள் சேவ் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு. அப்படி ஒன்றுண்ணே. அப்போ இந்த கிளினிக் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அது கேள்வி நிறைய வந்தது. இப்போ என்ன சொன்னால் இப்படி கிளினிக்னு சொன்னால் இப்போ நம்மகிட்ட வாகனம் காணும் இப்போதைக்கு, எதிர்காலத்தில் அது ஒரு காரியங்களும் செய்யலாம். அது நல்லா இருக்கும். இப்போ வந்து பிரசவத்துக்கு மட்டும் பிரசவத்துக்கு நாங்கள் இலவசமாக வருவோம். இதுதான் சொல்லி ஆட்டோக்காரன் ஓகே. உண்மையால நல்ல சேவையில் நம்ம வாழ்த்துக்கள். என்னென்னு சொன்னால் இன்னும் வளரணும் நீங்கள். அதுக்காக எங்களால் ஒரு ஹெல்ப் பண்ண செஞ்சிருவோம். அதுக்கிட்ட பணங்கள் அப்படின்னு தரது இல்லை, மற்ற ஹெல்ப்கள் நாங்கள் செஞ்சிருவோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வேரியேஷன் தம்பி அப்படின்னால டைம் செஞ்சு தருவோம். மற்றது எங்களை கோவதாவங்க ஒரு கோபம் இல்லை இல்லை சும்மா கேட்டலாம் இல்லை. என்ன சொன்ன அண்ணன் தம்பியா? அண்ணன் தம்பின்றது ஒன்றும் இல்லை தானே. ஓகே நான் என்னடா இப்போ 1000 வரேன். இப்போ வந்து என்ன தொடர்ந்து 1000 எடுக்கிறாங்களுக்கு அப்படின்னு கமிஷன் இருக்கா இல்லை தானே? தொடர்ந்து ஹையர் எடுக்கிறேன்னு சொன்னால்
மேக்சிமம் குறைச்சு கொடுக்குறேன் தம்பி. மேக்சிமம் இப்போ அந்த நேற்றும் கேட்டவங்க கண்டி போறதுக்குன்னு கண்டி போறத கேட்டவங்க நிறைய கோரடிங்க புக் பண்ணிட்டாங்க. டே லிமிட் அப்படின்னு இருக்குதாங்க. அன்லிமிட் டே லிமிட் 5 நாளைக்கு கேட்டவங்க. என்னடா இது பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்க முதலாவது ட்ரிப்பை வந்து 3 நாள் ட்ரிப் போயிருக்கிறீங்க. இல்ல 10 நாள் வண்டி போய் அது முதல் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் 3 நாள். அது முதல் போனது என்ன நான் சொல்ல. இப்ப இந்த முதல் வீடியோ முதல் நாள் நம்ம கடை திறந்து அதாவது கம்பெனி தொடங்குற இப்ப இது அந்த பிசினஸ் தொடங்கி நாள் தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ அப்ப இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நிறுவனம் திறந்தது பிறகு அதாவது அப்ப இருந்து அது எங்கிட்ட வேனடத்துல இருந்து ஓடிக்கொண்டு இருக்கு. வேனடத்து இப்ப ஒரு மாசம் ஆயிடுச்சு. திறந்து வந்து ஒரு கிழமையா திறந்த அடுத்த நாளே வந்து நீங்க இதுக்கு போனீங்க கண்டி வளர்ச்சியல் மேல் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி அவளையும் வேண்டிக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். சரி நம்ம முடிப்போமா? போறீங்களா வழியங்க? இல்ல 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 போகலையா? இல்ல சும்மா கட் பண்ணுவேன்னு பிரச்சனை போகணும்டா. சரி மற்றதுன்னா இப்ப என்னண்டா நிறைய நாள் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா இந்த ஹெல்பிங் வீடியோஸ் இனி செய்யற மாதிரி ஹெல்பிங் வீடியோ எப்படியோ உதவி செஞ்சா தெரியா நம்பி நம்ம வெளிநாட்டுல வாங்கி கொடுக்க இல்லை. நீ ஹெல்பிங் வீடியோ பத்தி என்ன கேடான்னு சொல்லு, நான் சொல்றேன். என்ன டவுட் இருக்கோ கேளு. இல்ல வீடியோல தனியா காய்ப்போம். அதை பிரியாணி தனி வீடியோ தனி வீடியோ இல்ல நம்ம பேசல சும்மா காய்ப்போம். வீடியோ இல்ல. சரி நம்ம இப்ப வந்து டூரிஸ்ட் பத்தி காய்க்க வந்தோம். சரி ஓகே. நான் மற்றது டிரைவர்ஸுக்குரிய இது வேலைகள் இருக்கா? வேகன்சிஸ் அப்படி எதுவும் இருக்கா? அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் குடிக்காம இருக்கணும். மது பாவனைக்கு வந்து அடிமையானவர் வேண்டாம். சிகரெட் பத்திரவங்கள் பழக்கம் இருந்தாலும் ஆனா போக்குவரத்துல வந்து நிறைய பேருக்காவது பிடிக்காது. கூடாது. சேஃப் முக்கியம். அடுத்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கு என்ன கேக்குறீங்க? இப்ப லைசன்ஸ் இத்தனை வருஷம் வச்சிருக்கணும்ன்றதா இல்ல அப்படி இல்ல? ஒரு ஆள் நான் பக்கத்துல இருந்து போவோம். ஒரு ஆள் பக்கத்துல இருந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். ரவுண்ட் போக்குள்ள பிளாங்க என்ன பிளவுறார், எப்படி ஓடுறார், என்னென்ன பாக்காரன்ற முழு பிளாங்கு என்ன. அப்ப நம்மளுக்கு ஒரு காரியல் ஓடி திட்டம் பேன் ஓடி திட்டம் பண்றபடியால நமக்கு தெரியும் தானே எப்படி ஒரு கொண்டுள்ள ஆளா இதான் ஆளான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பேக்ரவுண்டை நாங்க விசாரிப்போம். குடிச்சிட்டு தெரிஞ்சுக்கிறாரு, இதுக்கு முன்னாள் விபத்து நடந்திருக்கா, இல்ல வேற இடத்த வேலை செஞ்சு இவர் வந்து வெளியே வந்தவர். உண்மையிலேயே நல்ல டிரைவர் இருக்கும், நல்ல சேஃப்டியான டிரைவர் இருக்கும். அடுத்து நல்ல என்ன ஒரு டீசெண்டா இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்களே வேலை இல்லாம இருக்கும். அவங்க இப்ப இருக்கலாம். அப்படியே நாங்கள் வந்தாங்கன்னு சொன்னா நாங்க ஒரு 10 பேர் வந்தாலும் பேரை கொடுத்து ரெடி இருக்கு. 10 பேர் வந்தாலும் பேர் கொடுக்க நாங்க ரெடி. கண்டிப்பா. அது என்னடா நான் என்ன பேர்சனலா ஒரு அட்வைஸ் எனக்கு மனசு தோணு சொல்லிக்கோங்க. இப்போ டிரைவர்ஸ் எடுக்கக்குள்ளேன்னா இந்த சொப்டான ஆக்களை பார்த்து எடுத்துக்கொள்ளணும். நான் நிறைய டிராவல்ல பஸ்ல கூட டிராவல் பண்ணவங்களை பார்த்துருக்கிறேன். இந்த பயணிகளோட ஏறிப்பாயிரு சத்தம் போட்டா இப்போ பேசாயிரா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. கதைக்கிறான். அப்படியான ஆட்கள் இருந்தா நமக்கு கொஞ்சம் சேஃப்டி இல்லை. கஸ்டமர்ஸ் சொல்றேன். இப்ப அந்த இந்த குடிக்காமல் இருக்கிறவங்க வந்து சொப்டா இருப்பாங்க. சிலாக்கள் அப்படி இல்லை. அந்த குடிக்காட்டியும் கூடனா சிலாக்கள் அப்படி இருக்கு. கோவம் இல்லை. இப்போ தெரிந்தானே இப்போ எனக்கிட்ட வேலை செய்யறது அப்படி எல்லாம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். அப்ப அவங்களுக்கு வந்து என்னில் ஒரு மரியாதை இருக்கும். கண்டிப்பா. அந்த மரியாதை நிமித்தமா வந்து என்னோட ஹைக்ராம் சரி இல்ல அனுஷன்னாவில் வந்து ஒரு குறை இன்னைக்கு கூட சொல்லிட்டு அவங்களோட பழகுற சரி நல்லா தான் பழகுவாங்க. என்கிட்ட ஒரு இருக்கிற 2 டிரைவரும் அப்படித்தான். வாகனத்தை வந்து பேர் சொல்ல மாட்டாங்க, வாகனம் சொல்ல மாட்டாங்க, வேலைன்னு சொல்ல மாட்டாங்க. அது இது அவர் பாவம் அப்படிதான் கேட்பாங்க. அப்படிதான் வச்சிருக்கேன் நாங்க. இது என்ன நம்ம மனசுக்கு தனிப்பட்ட ரீதியாப்பட்ட என்ன நான் நிறைய இடத்த அவதானிச்சிருக்கேன். கஸ்டமர்ஸை வந்து துன்புறுத்துற மாதிரி நிப்பாட்ட சொன்னா அந்த இடத்துல நிப்பாட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா இல்ல இதுல நிப்பாட்டு இலங்கால நிப்பாடுவோம் டைம் இல்ல போகணும் அப்படி சொல்ற வாட்டி இதுக்கு. அப்ப ஏன்னா கஸ்டமர்ஸ் நமக்கு முக்கியம். அவங்க இப்ப ஒரு கொழும்பு போய் வரக்குள்ள நிறைய இடங்கள் இருக்கு. சிலாக்கள் வந்து 2-3 பேரும் போய் வந்தாக்களா இருப்பாங்க. இப்ப இந்த கடையில சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. சில ஒரு கடை பிடிக்கும் தானே. அப்ப அவங்க சொல்றதுக்குரிய மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும். மற்றது எக்ஸ்ட்ராவா தூரத்துக்கு போறது அது வேற விஷயம். இப்ப போற வார வழியில அதுக்குரிய மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய மாதிரி எடுத்தோம்னு சொன்னா நம்ம பிசினஸ் இன்னும் கொஞ்சம் மேலுக்கு வரும். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாரும் டிரைவர் தான் எல்லாரும் எடுக்கிறானுங்க. அப்படியே நாங்கள் எடுக்கிறதான் கஷ்டம். ஃபில்டர் பண்ணி தான் 2 ஆக்கள் எடுத்துருக்கோம். கண்டிப்பா. ஆனா எல்லாரும் வேலையா நிக்கிறாங்க, ஓட்ட தான் நிக்கிறாங்க. அப்படி எடுக்க டிரைவர் வந்து 10 பேர் வந்தாலும் தம்பியோட சரி இப்ப என்னோட வந்து 10 பேர் வந்தாலும் நாங்கள் எடுக்கிறது நாங்க தயார். டிரைவரை பார்த்து தான் எடுப்போம். சேஃப்டி எங்களுக்கு முக்கியம். அப்ப நான் வரட்டுமா? நீங்க எப்பயும் போயிட்டு வந்துருந்தாங்க.
ஓகே நான் சும்மா கேட்டேன். ஓகே மற்றது இதாலவா இருந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்க வேண்டியது தானே, என்ன சொன்னா ஒரு வாகனம் கொழும்பு போயிட்டு வருது என்னாச்சு, போயிட்டு வரைக்குள்ள இப்போ வாகனம் சொல்லி கொண்டு இல்லை தானே பழுதுகள் வரும். இப்போ ஒரு வாகனம் இப்போ பேனுக்கு நம்ம போய் கொண்டு வந்து கொண்டிருக்கோம், பிக்கப் பண்ணி வந்து கொண்டிருக்கோம், இப்போ ஒரு இடத்துல வந்து பழுது ஆயிட்டுது, இப்போ திரும்ப அடுத்த வாகனங்கள் அனுப்பி எடுப்பீங்களா இல்லை அதுக்குரிய மாதிரி இது எல்லாமே இருக்கு தானே? அதுக்குரிய மாதிரி தம்பி அதெல்லாம் ஐடியா எங்களுக்குள்ள இருக்கு. இப்ப 4 நாள் தான் ஆரம்பிச்சேன், 4 நாள் ஆரம்பிச்சு அதுக்குரிய பெக்கப் எல்லாம் வந்து உடனே செய்யறது கஷ்டம். ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணணும், அதுக்கு 3 மாதத்துக்கு பிறகு சொன்னா வந்து செய்யலாம். இல்ல அவங்க பஸ்கள் புக் பண்ணி கொடுக்கறாலும் நாங்க உடனே எப்படியோ நாங்க அவங்கள பரமண்டல வழி அனுப்புவோம். முதல்ல ரெடி பண்ணுவோம், நாங்க ரெடி பண்ணுவோம், வாகனத்தை ரெடி பண்ண 7 மாட்டு பார்ப்போம். டிரைவரே மேக்சிமம் டிரைவருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, மெக்கானிக் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நார்மலா நிறைய லாங்கா வந்து ஓடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அடுத்து வந்து அப்படி இல்லைன்னா அங்கே பகல் நேரங்களில் பழுதா போக முடியாது, டக்குன்னு நினைக்கூடி எங்களை வானது ஓடுறப்படிமா இருக்கும். அப்படின்னு சொன்னா ஒரு 3 மாசம் போனதுக்கு நான் சொன்னேன் கட்னாக்கால் செஞ்சா ஒரு ஈஸியா இருக்கும். இந்த பக்கம் நிற்கிறவங்களுக்கு இந்தியா இருந்து நாங்கள் வண்டி அனுப்புவோம், அவங்கள எடுப்போம். இல்லை அந்த பக்கம் நிற்கிறவங்களுக்கு அங்கிருந்து அந்த வண்டி வரக்கூடிய மாதிரி இருக்கும். சில சில சம்பவம் நடந்தது பயாவோட போராக்களுக்கு அவங்க யோசிப்பாங்க, இப்போ வயர் கொடுக்குறவங்க யோசிப்பாங்க எப்படி அது நடந்தா என்ன செய்யலாம். அதுக்காக வண்டி நம்ம பின்னுக்கு இன்னொரு வண்டி அனுப்பல தம்பி, அது ஒரு வில்லேஜ் நோட்டு அது இல்லை. அப்படி நின்றுச்சுன்னு சொன்னா நம்ம அப்படி ஏதாவது செய்வோம், அங்க இருக்கிற பிடிச்சு அனுப்புவோம். அது ஒரு விஷயம். இப்ப எங்களுக்கு அவங்க அந்த காசை கொடுத்து விளங்குதா, அங்க இருக்கிற டெண்டக்காரை பிடிச்சி நாங்க அதுக்குரிய ஏற்பாடு செய்வோம். அப்ப மேக்சிமம் கேட்கிற கேள்வி எல்லாம் கேட்டாச்சு, இது அந்த ஒரு பயணிக்கான கேள்வி இதுதானே, எல்லாருக்குள்ள இருக்கிற கேள்வி இதுதான். இப்போ எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேக்சிமம் வந்து நீங்க 100-150 நம்பி எடுக்கலாம் வாகனங்களை. நானும் போயிட்டு வந்தேன், நான் வந்து வாகனத்தை கொண்டு விட்டு அப்புறம் வாகனத்தை வந்து பார்க்க முடியல. அதான் எனக்கு பெரிய திருப்தி என்னன்னு சொன்னா, இப்போ 2 காரெல்லாம் கொண்டு விட்டா சுத்தி ரோஜ் அடிச்சு இப்போ வளைச்சி அந்த போட்டோ பிடிக்கிறோம், அதை பிடிக்கிறோம், அப்படி இப்படி வளைச்சு பார்ப்பாரு. அப்ப நீங்க என்னோட நம்பிக்கை தானே, உங்க நம்பிக்கையில பார்க்கணும், அதுதான் தேவை. அதே மாதிரி நீங்க உங்க நம்பி அதை அனுஷன் வந்து அவங்களே பார்க்க வேண்டிய இது இல்லை. இப்போ டிரைவர் தான் இப்போ எங்களை சேஃப் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க அங்க இருந்து பண்ணீங்க. மற்றது நாங்க ஒரு டிரைவர் தான், நம்ம டிரைவரோடயா எடுத்துட்டு போனேன். எப்பயும் ஒரு கால் வருது, கஷ்டப்படாம பார்ப்போம்ல. ஹலோ வணக்கம். வணக்கம் அண்ணா. சொல்லுங்கண்ணா. ஓகே கண்டிப்பா போயிட்டு வரேன். எப்போ போகணும்? 9ஆம் தேதி 10ஆம் தேதியா? ஓகே ஓகே போகலாம். எத்தனை நாள் போகணும் நீங்க? ஓகே 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 உங்களுக்கு இப்போ எத்தனை நாள் வேணும்? ஒரு நாளா 2 நாளா? அது அது அப்படின்றாங்கன்னா எங்களுக்கு டிரைவருடையும் எங்களை பேரும் சேர்த்து 21,000 தாங்கள். 21,000. அடுத்து வந்து டீசல் வரி அடிக்க வரும். அப்போ கண்டி எனக்குள்ள வந்து இப்போ நார்மலாக இங்கேருந்து 179 அப்படி தான் வரும். கண்டிக்கு போயிட்டு அங்கே 2 அவங்களோட பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பிள்ளைகளையும் அப்படி பார்த்துட்டு அவங்கள கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சுற்றிட்டு வாரத்துக்கு அப்படின்னு 2 நாள் எடுக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்போ நான் சொன்னான் 21 தானே எங்களை வாசி. அதனால டீசல் ஒரு நாளைக்கு முடியாது போயிட்டு வரேன் 2 நாள் அது கேட்கலாம். நம்ம போயிட்டு வரதானே போயிட்டு வருவாங்க, நைட்டுக்கோ இரவுக்கோ விளக்கிடுவாங்களானே. விளக்கிட்டு வாரத்துக்கு வந்து மொத்தமாக அப்படி ஒரு 30,000 ரூபா 33,000 தான் முடியும். 33,000 தான் முடியும். அதுக்குள்ள வேலை தான் வரும். அவ்வளோதான் வரும். பரவாயில்ல தானே, நல்ல ரேட். குறைய ரேட், அதான் குறைய கதைச்சாலும் நிறைய கதைக்கலாம். விலங்கு மேலே கூடிய ஆண்டு விலங்கு விலங்கப்படுத்தக்கூடாது. ஒன்றை நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி விலங்கப்படுத்த விலங்கு தானே, அவங்க கேட்டு தானே வருவாங்க, விலங்குள்ள தானே வேணும். ஓகே, நல்ல சர்வீஸ் மேலே இதே மாதிரி தொடர்ந்து எத்தனை வருஷமா இருந்தாலும் அப்படியே கொண்டு போவாங்க சர்வீஸ். என்ன கடைகள் வரும், உண்மையை வராம இல்ல, கடைகள் வரும், வரக்கூடும், அதெல்லாம் கண்டு கொள்ளாமலுக்கு கடைகள் உடைச்சு பாய்வோம். என்ன சேர்ந்து கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நான் வாழ்த்துக்கள் முடிச்சுக்கொள்ளும். நன்றி, சந்தோஷம். ஓகே, சந்தோஷம்.
சந்தோஷம் தான் என்ன ஓகே ஓகே Okay. விடைபெறும் இன்னொரு சந்திக்கலாம் சந்திக்கும் வரை அப்படியே வருகின்றோம். நன்றி, வணக்கம். சகோ பாய். மற்றும் அனுஷன்